வணக்கம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மகம் நட்சத்திரம், துவாதசி திதி. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு நாங்க சொல்ல போறோம். இன்னைக்கும் அதாவது ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை சொல்லிடுறோம், பார்த்துக்கலாம். இப்ப எப்படி இருக்குதுங்கிறத சொல்றோம். முன்கூட்டியே நீங்க திட்டமிட்டுக்கலாம், 2 நாள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால. மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாளும் ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் உங்கள் பிரதிபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் நல்ல நாள், சந்தோஷம். உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில சூரியனுக்கு தீபம் காட்டணும். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் தீபம் காட்டணும். அதே மாதிரி உத்திராடம் சூரியனுக்கு தீபம் காட்டிருங்க. வேற சில வழிபாடுகள் சொல்றோம். 2 நாளும் சூப்பர். திருஷ்டி இருக்கு, ஜாக்கிரதை. அதுக்கு மட்டும் கவனம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் ஞாயிறு. 7, 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள். 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த 2 நாட்களும் நல்லா இருக்கு, உங்களுக்கு திருஷ்டி இருக்கு, அதனால சொல்றோம். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. ஜெயகாந்தன் எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும், நல்லது. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம சாப்பிட வாங்கி கொடுங்க, எது வேணா கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இந்த 2 நாட்களும் உங்களுக்கு நல்லா இருக்கு. இதை பண்ணினீங்கன்னா திருஷ்டி குறையும், அவ்வளவுதான். இல்லைன்னா திருஷ்டியே பிரச்சனை உங்களுக்கு, ஜாக்கிரதை. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் வீண் செலவு வீண் கவலை அதிகம். நண்பர்களும் துரோகம் செய்ய காத்திருக்கிறார்கள், நிதானம். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையும், ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க திங்கட்கிழமையும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிருங்க, நிதானம், பொறுமை. 2 நாளும் சிறப்பாக இல்லை. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா 2 தெற்கு வெள்ளை ஞாயிறு, 7 வடக்கு பச்சை திங்கள். 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் அனுஷ்டுப்பே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிங்க. ஏழைகளுக்கு 2 நாளும் படிக்கணும், 1/2 மணி நேரம் குறைஞ்சது. ஏழைகளுக்கு கோதுமை அல்லது சோறு கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. மோர் சோறு, கோதுமையில ஏதாவது. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க. இந்த நாட்கள் 2 நாட்களும் சிறப்பா இல்ல, இதை செஞ்சீங்கன்னா ஜெயிக்கணுமோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வீண் செலவு வீண் கவலை இருக்கிறது, தேவையற்ற பேச்சு இருக்கிறது, ஜாக்கிரதை, நிதானம். வழிபாடு பண்ணனா தப்பிச்சுக்கலாம், சொல்றோம். அனுகூலமான எண் 3 வடக்கு பச்சை ஞாயிறு, 7 தெற்கு வெள்ளை திங்கள். 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் அனுஷ்டுப்பே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிங்க. ஏழைகளுக்கு 2 நாளும் படிக்கணும், 1/2 மணி நேரம் குறைஞ்சது. ஏழைகளுக்கு கோதுமை அல்லது சோறு கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. மோர் சோறு, கோதுமையில ஏதாவது. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க. இந்த நாட்கள் 2 நாட்களும் சிறப்பா இல்ல, இதை செஞ்சீங்கன்னா ஜெயிக்கணுமோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பா இல்ல. வீண் பயம், வீண் தடுமாற்றம், குழப்பம், பதட்டம் எல்லாம் இருக்கு, தப்பிக்கலாம். வழிபாடு பண்ணுனா நிதானம், பொறுமை. ஆம், வழிபாடு முக்கியம். திங்கட்கிழமை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சன்னதியில 3 நட்சத்திரக்காரர்களும் தீபம் போட்டுருணும். ஏன்? உங்க ராசிக்கு தலைவர், கிழமைக்கு தலைவர் சந்திரன். அனுகூலமான எண் 4 தெற்கு வெள்ளை ஞாயிறு, 2 வடக்கு பச்சை திங்கள். 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் அனுஷ்டுப்பே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிங்க. ஏழைகளுக்கு 2 நாளும் படிக்கணும், 1/2 மணி நேரம் குறைஞ்சது. ஏழைகளுக்கு கோதுமை அல்லது சோறு கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. மோர் சோறு, கோதுமையில ஏதாவது. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க. இந்த நாட்கள் 2 நாட்களும் சிறப்பா இல்ல, இதை செஞ்சீங்கன்னா ஜெயிக்கணுமோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளும் கில்லி, சூப்பர், கலகுறீங்க, பிரமாதம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான நாள், உயர்வு உண்டு, சந்தோஷம், கலக்குங்க. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும், சொல்றோம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் ஞாயிறு, 1, 4 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு திங்கள். உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும் ஞாயிற்றுக்கிழமையில, மறந்துடாதீங்க. 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த 2 நாட்களும் நல்லா இருக்கு, உங்களுக்கு திருஷ்டி இருக்கு, அதனால சொல்றோம். ஓம்
காசியபரே போற்றி, கதிரே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. ஜெயகாந்தன் எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். நல்லது. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம சாப்பிட வாங்கி கொடுங்க, எது வேணா கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. இந்த 2 நாட்களும் உங்களுக்கு நல்லா இருக்கு. இதை பண்ணினீங்கன்னா திருஷ்டி குறையும், அவ்வளவுதான். இல்லைன்னா திருஷ்டியே பிரச்சனை உங்களுக்கு. ஜாக்கிரதை. கன்னிராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் வெற்றி உயர்வு கலக்குறீங்க. உங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாள். 2 நாளும் சூப்பர். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க திங்கட்கிழமை சூரியனுக்கும் சந்திரனுக்கு தீபம் போட்டுருங்க. உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தீபம் காட்டுங்க. வேற சில வழிபாடுகள் சொல்றோம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் ஞாயிறு. 5, 4 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு திங்கள். 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த 2 நாட்களும் நல்லா இருக்கு, உங்களுக்கு திருஷ்டி இருக்கு, அதனால சொல்றோம். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. ஜெயகாந்தன் எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். நல்லது. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம சாப்பிட வாங்கி கொடுங்க, எது வேணா கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. இந்த 2 நாட்களும் உங்களுக்கு நல்லா இருக்கு. இதை பண்ணினீங்கன்னா திருஷ்டி குறையும், அவ்வளவுதான். இல்லைன்னா திருஷ்டியே பிரச்சனை உங்களுக்கு. ஜாக்கிரதை. துலாராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பா இல்ல. ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் வீண் செலவு, வீண் கவலை, தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. பிரார்த்தனை பண்ணினா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 6 வடக்கு தெற்கு வெள்ளை ஞாயிறு. 5 வடக்கு பச்சை திங்கள். 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, திருஷ்டுப்பே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. 2 நாளும் இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். 2 நாட்களும் அரை மணி நேரமாவது கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் வாங்கி படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி பழசு புதுசு தானமா கொடுத்துருங்க. சூரியனுக்கும் நிலாவுக்கு தீபம் காட்டிருங்க, மறந்துடாதீங்க. 2 நாளும் சிறப்பா இல்ல. இந்த வழிபாடு பண்ணுனா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க, அவ்வளவுதான். காக்கைக்கு சோறு வைங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் பின்றீங்க, சூப்பர் கலக்குறீங்க. நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாக சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம். உங்க சுறுசுறுப்பு வேகம் தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாள். ஆமா, மறந்துடாதீங்க, ரொம்ப நல்ல நாள். ஆனா 3 நட்சத்திரக்காரர்களும் திங்கட்கிழமை சூரியனுக்கும் சந்திரனுக்கு தீபம் போட்டுறணும். நல்லது. அனுகூலமான எண் 2, 3 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு ஞாயிறு. 7, 5 வடக்கு தெற்கு நீலம் வெள்ளை திங்கள். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால மற்றவங்களோட வயிற்றுச்சல் உங்க மேல ஓவரா இருக்குது. மனசுல சில மந்திரங்கள் ஓடட்டும். இதெல்லாம் ரொம்ப வலுவான வார்த்தைகள், அதை நாங்க சொல்றோம் உங்களுக்கு. ஓம் வியாசனே போற்றி, வியாசனே போற்றி, விப்ரசித்தியே போற்றி, விஜயனே போற்றி, பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும் மனசுல. தயவு செய்து பழக்கருப்பையா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், மகாபாரதம் பேசுகிறது, கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. வாங்கி படிச்சு பாருங்க, மகாபாரதத்தை பத்தி படிச்சு பாருங்க. நல்லது. எளியவர்களுக்கு பசிக்கு சாப்பிட கொடுங்க, கோதுமை கொடுக்கலாம், அரிசி சோறு கொடுக்கலாம், காக்கை கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. திருஷ்டி இல்லாமற் போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் பின்றீங்க. நல்ல நாள், பிரமாதம், கலக்குறீங்க. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, புத்தி தெளிவா இருக்கு. எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாள். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் ஞாயிறு. 7, 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால மற்றவங்களோட வயிற்றுச்சல் உங்க மேல ஓவரா இருக்குது. மனசுல சில மந்திரங்கள் ஓடட்டும். இதெல்லாம் ரொம்ப வலுவான வார்த்தைகள், அதை நாங்க சொல்றோம் உங்களுக்கு. ஓம் வியாசனே போற்றி, வியாசனே போற்றி, விப்ரசித்தியே போற்றி, விஜயனே போற்றி, பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும் மனசுல. தயவு செய்து பழக்கருப்பையா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், மகாபாரதம் பேசுகிறது, கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. வாங்கி படிச்சு பாருங்க, மகாபாரதத்தை பத்தி படிச்சு பாருங்க. நல்லது. எளியவர்களுக்கு பசிக்கு சாப்பிட கொடுங்க, கோதுமை கொடுக்கலாம், அரிசி சோறு கொடுக்கலாம், காக்கை கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. திருஷ்டி இல்லாமற் போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சந்திராஷ்டமம். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் 3 நட்சத்திரத்துக்கும் திருவோணம், அவிட்டம், உத்திராடம். அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. சார் ஞாயிற்றுக்கிழமை அசைவுணவு வேணாங்கிறீங்க. ஆமா,
நிதானம், பொறுமை, பண விஷயத்துல ஜாக்கிரதை, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும் தான் செய்யணும். 2 நாளும் பிரச்சனை, ஜாக்கிரதை. வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். ஜெயிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. என்ன பண்றது சொல்றோம். அனுகூலமான எண், திசை நேரம் 2 நாட்களும் இல்லை இல்லை இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் இல்லை. 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, திருஷ்டுப்பே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. 2 நாளும் இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். 2 நாட்களும் அரை மணி நேரமாவது கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் வாங்கி படிச்சு பார்க்கணும். ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி, பழசு புதுசு தானமா கொடுத்துருங்க. சூரியனுக்கும் நிலாவுக்கு தீபம் காட்டிருங்க, மறந்துடாதீங்க. 2 நாளும் சிறப்பா இல்ல. இந்த வழிபாடு பண்ணுனா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, அவ்வளவுதான். காக்கைக்கு சோறு வைங்க. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர். வெற்றி, உயர்வு, கலக்குறீங்க. நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம். பிரமாதமான நாள். கலக்குறீங்க. உங்கள் நிதானம், பொறுமை ஜெயிக்கும். உங்கள் வீம்பு ஜெயிக்கும். பிடிவாதம் ஜெயிக்கும். கிரக நிலைகள் நல்லா இருக்கு, அதுதான். கிரக நிலைகள் நல்லா இருந்தா கெட்டதும் ஜெயிக்கும், நல்லா இல்லைன்னா நல்லதும் தோக்கும். அவ்வளவு. அனுகூலமான எண் 7, 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. ஞாயிறு 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால மற்றவங்களோட வயிற்றுச்சல் உங்க மேல ஓவரா இருக்குது. மனசுல சில மந்திரங்கள் ஓடட்டும். இதெல்லாம் ரொம்ப வலுவான வார்த்தைகள். அதை நாங்க சொல்றோம் உங்களுக்கு. ஓம் வியாசனே போற்றி, வியாசனே போற்றி, விப்ரசித்தியே போற்றி, விஜயனே போற்றி, பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும் மனசுல. தயவு செய்து பழக்கருப்பையா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். மகாபாரதம் பேசுகிறது. கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. வாங்கி படிச்சு பாருங்க. மகாபாரதத்தை பத்தி படிச்சு பாருங்க, நல்லது. எளியவர்களுக்கு பசிக்கு சாப்பிட கொடுங்க. கோதுமை கொடுக்கலாம், அரிசி சோறு கொடுக்கலாம், காக்கி கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. திருஷ்டி இல்லாமற் போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 2 நாட்களும் வெற்றி, உயர்வு. எதிரிகளும் உதவி செய்வார்கள். உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். உங்களுடைய நிதானம் வெற்றி அடையும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 2 நாட்களும் பிரமாதம், நல்ல நாள். அப்புறம் என்ன, கலக்குங்க. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் ஞாயிறு. 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள். இந்த 2 நாட்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால மற்றவங்களோட வயிற்றுச்சல் உங்க மேல ஓவரா இருக்குது. மனசுல சில மந்திரங்கள் ஓடட்டும். இதெல்லாம் ரொம்ப வலுவான வார்த்தைகள். அதை நாங்க சொல்றோம் உங்களுக்கு. ஓம் வியாசனே போற்றி, வியாசனே போற்றி, விப்ரசித்தியே போற்றி, விஜயனே போற்றி, பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும் மனசுல. தயவு செய்து பழக்கருப்பையா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். மகாபாரதம் பேசுகிறது. கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. வாங்கி படிச்சு பாருங்க. மகாபாரதத்தை பத்தி படிச்சு பாருங்க, நல்லது. எளியவர்களுக்கு பசிக்கு சாப்பிட கொடுங்க. கோதுமை கொடுக்கலாம், அரிசி சோறு கொடுக்கலாம், காக்கி கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. திருஷ்டி இல்லாமற் போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 நாட்களும் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டால் நல்லது. ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு ஒரே இருக்கிறதுனால சொல்லியிருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.